இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறது வந்து திராட்சை ஜாம். திராட்சை பழத்துலேருந்து ஜாம் எப்படி செய்கிறேன்ட்டு நிறைய பழம் பழத்திருந்தது, எல்லாம் மக்களுக்கு கொடுக்குறது கஷ்டம்ட்டு போட்டு நாங்கள் கொஞ்சம் ஜாம் செய்வோம் மட்டும் வலிக்கிட்டோம். அதுக்கு என் மகள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணினோம், மகனும் ஹெல்ப் பண்ணிக்கணும். அவ்வளவு பழத்தையுமே அவள் தனியாக ஒவ்வொரு பழம்பழமாக அவள் பிடுங்கி தந்துச்சினாம். 2 பேருமே எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பழம்பழமாக அவள் பிடுங்கி போட்டுச்சினாம். இப்படி விட அந்த பிடுங்கின அந்த கொப்பு தண்டுகளை அவள் புறம்பா போட்டு பழங்களை இந்த மாதிரி அவள் பிடுங்கி வச்சிச்சு. நம்ம கழுவி போட்டு தான் நான் வைக்க கொடுத்தேன். நான் அது ஒரு கூடை முழுக்க இருந்தபடியாக கணக்க பழம், அதால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி தந்துட்டோம். இப்படவு ஃபுல்லாக வந்துட்டுது பழங்கள். இதை நான் திருப்பி கழுவத்துவில்லை, ஆல்ரெடி கழுவி கொடுத்தபடியாக கழுவ தேவையில்லை. இதை அப்படியே நான் சும்மா அவிச்சேன். நான் தண்ணி ஒன்றுமே விரையில் சும்மாவே அவிக்கணும் என்ற சூடு படவே அந்த அது யூஸ் எல்லாம் வெளியில் வரும். அதால் நாங்கள் தண்ணி ஒன்றுமே விட தேவையில்லை, சும்மா அப்படியே போட்டு அவிச்சேன். நான் இப்படி ஒரு கரண்டியால் தான் அப்படி நசிச்சு விட அந்த தண்ணி மாதிரியே வந்தது. தண்டைப்பாலே அது கொஞ்சம் இப்படி தனியாக வரும். இந்த மாதிரி நசிச்சு விடணும். அப்போ தான் எங்களுக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு மஞ்சள்னு சொல்ல முடியாது, ஒரு கலர் ஜூஸாக வந்துச்சு. பிறகு அதை நான் வடி ஒன்றில் பெரிய ஒரு வடியில் விட்டு இந்த மாதிரி கரண்டியால் நசிச்சு வலிச்செடுத்து சக்கை மட்டும் அப்படியே புறம்பா வர மாதிரி எப்படி அந்த மாதிரி அமர்த்தி எடுத்தேன். நான் இந்த மாதிரி அமர்த்தினா நிறைய அவ்வளோத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே வலிச்சு நாங்கள் கரண்டியாலே அப்படி அமர்த்த அப்படியே வடிவாக தேஞ்சு வரும். வடிவாக அந்த சக்கை மட்டும் தண்ணியை பிழிஞ்சு வரும். சக்கை அந்த கொட்டையில் எல்லாமே அப்படியே தனியாக வரும். புத்தகம் கொடுத்துட்டியா ஐயா? கணக்கு பழமண்டபடியாக அப்படி அவிக்க இந்த கலரில் வந்தது. அப்படி ஒரு சிவப்பு கலரில் தான் அது வந்துச்சுது. இந்த மாதிரி யூஸ் அப்படியே எடுத்தாச்சு. இந்த யூஸை விட்டுட்டு அப்படியே நாங்கள் கொதிக்க வைக்கிறது தான். நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு இந்த மாதிரி கொதிக்கக்குள்ளே கொஞ்சம் சீனியும் போட்டு விட்டேன். நான் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் ஜாமண்டு போட்டு கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கு பிறகு அந்த புளிஞ்ச சக்கையை கொண்டே பூக்கண்டுக்குள்ளே போட்டது. இந்த மாதிரி ஒரு கலரில் இந்த திக்காக அப்படியே காஞ்சி அப்படியே சூட்டில் வைக்க இந்த மாதிரி திக்காக வந்து கொண்டே இருந்தது. பிறகு அப்படியே விட இந்த பாகு மாதிரி வந்துச்சு. இதை அப்படியே நான் வந்து பாட்டிலில் விட்டது தான். இந்த மாதிரி கொதிக்கக்குள்ளே இப்படியே கொதிச்சு விட்டு இந்த மாதிரி பாகு மாதிரியே வரும். அந்த பாகை நாங்கள் அப்படியே சூடு நிப்பாட்டி போட்டு சட்டியோட கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே பாட்டிலுக்குள்ளே வச்சா அது வந்து நல்ல ஜாமாக நமக்கு கிடைக்கும். இது இன்னும் கொஞ்சம் பாக நிலைக்கு வரணுமெண்டு சூட்டோடையே வச்சிருக்கிறேன். எங்களோட வீட்டு மரத்திலேயே பிடுங்கி நாங்களே ஜாம் எல்லாம் செய்து சாப்பிட்றது உண்மையில் ஒரு நல்ல விஷயம். எந்த கெமிக்கலும் இதில் கலக்கல, எந்த கலரிங்கும் போடல. இந்த கலருக்கு ஆனால் அது வந்துச்சுது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. இப்படி நாங்கள் பாட்டிலில் விட்டு வைக்கிட்டு 3 நாள் இருக்கும், பானைக்கு பூசி சாப்பிடலாம்.